என்ன ஒரு ஒரு சாதாரண எளிய பின்படத்துலேருந்து ஒருத்தர் வராரு, சினிமாவில் ஒரு இடத்துக்கு அடுத்த இடத்து உயரத்துக்கு போகிறாருன்னா, நீங்கள் வந்து அவர் மேலே எத்தனை தான் குற்றச்சாட்டு வைப்பீங்க? என்னென்ன தான் பண்ணுவீங்க? இப்போ வந்து விஜய் ரசிகர்களே ஒரு பக்கம் போட்டியாளராக திருப்பக்கூடிய வேலையை, ஒரு நரேஷனை செட் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹிந்தி எதிர்ப்பை மையப்படுத்திய ஒரு கதை. இந்த படத்தினுடைய ஃபைனல் கிளைமேக்ஸ் காட்சியில் கண்டிப்பாக கண்கலங்காமல் வரைய முடியாது. அப்படி ஒரு படம் அது. ரொம்ப எமோஷனலான ஒரு ஒரு சென்டிமெண்ட்டான படம் அது. எப்படின்னா அமரன் படத்தில் எப்படி சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கெயின் கிடைச்சதோ அந்த படம் அது மாதிரி இந்த படத்துக்கு ஒரு கெயின் கிடைக்கும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம். ஜனநாயகன் ஒரு ஒரு பகவந்த் கேசரி ஒரு தெலுங்கு படம். அதை வாங்கி இங்கே பொலிட்டிக்கல் மேட்டர்லாம் கொஞ்சம் சேர்த்து ஒரு கமர்ஷியல் படமாக பண்ணியிருக்காங்க. இது இது முழுக்க முழுக்க கமர்ஷியல் படம். இது முழுக்க முழுக்க ஒரு சென்டிமெண்ட் ஓரியன்ட் படம். அதுவும் நம்ம மொழி சார்ந்த ஒரு டச்சான ஒரு மேட்டர். அது தமிழர் பண்டிகைனால பொங்கல் அன்னைக்கு வருது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இந்த படத்தை கொஞ்சம் கெயின் ஏறிடுமோ அப்படிங்கிற ஒரு